வாட் ஐ ஈட் இன் அ டே. காலையிலே வந்து லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதம், கேரட், பீன்ஸு, பொட்டேட்டோலாம் போட்டு ஒரு குருமா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குங்கிறதுனால அதை கொஞ்சம் பீல் பண்ணி வச்சு விட்டேன். இதே தான் எங்களோட லஞ்சுக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளாரில் ஒரு ரொட்டி செஞ்சு சாப்பிட்டோம். சிம்பிளாக முடிச்சாச்சு. கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் கோல்டு இல்லை, நிறையாவே கோல்டு. ஸோ அதனால் இஞ்சி, மஞ்சள், ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டு ஒரு டீ எப்போவுமே எங்களோட ஃபேவரட். என் ஹஸ்பண்டுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்குது, கிச்சனுக்குள்ளே போன உடனே ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு ரொம்பவே முடியலை. சரி ஏதாவது சிம்பிளாக பண்ணி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இந்த பண்ணை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அதுக்குள்ளே சர்க்கரை எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு கீ போட்டு அப்படியே 2 பக்கம் அங்கே ஒரு திருப்பு இங்கே ஒரு திருப்பு, அப்புறம் மேலே கொஞ்சமாக சுகரை வந்து தூவி விட்டு அப்புறம் இன்னொரு திருப்பி ஒரு தடவை 4 தடவை போட்டு எடுத்தோன்னா நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து வரும் நம்ம டிஷ்ஷு. இது வந்து டேஸ்டி, ஃபில்லிங் அண்ட் கொஞ்சம் அன்ஹெல்தி. அதனால் எப்போயாவது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் டாக்டர் பாலோட பாட்காஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இப்போ போடுற பாட்காஸ்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஆத்தன்டைஸ்டாக இருக்குது, சயின்ஸ் பேஸ்டு, எவிடன்ஸ் பேஸ்டான நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்க டைம் அதையும் பாருங்கள்.